ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டாக்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டே ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம் கைஸ். ஒன்றும் இல்லை, நீங்கள் சார்ட்ல ஒரு முக்கியமான லெவலை கண்டுபிடிக்கணும். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை கண்டுபிடிச்சு அதை நமக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். எடுத்துக்காட்டுக்கு இதை ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்டா நினைச்சுக்கோங்க. இது சைட்வேஸ் ரேஞ்சில போயிட்டு இருக்கு. இப்போ இதுல நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் வரையணும். இந்த லோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுதான் சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் பிரைஸ் கீழே போக விடாம தடுக்கும். அதே மாதிரி இந்த ஹை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுனீங்க அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் சீலிங் மாதிரி ஸ்டாக் பிரைஸ மேல போக விடாம தடுக்கும். ஆனா எப்போ இந்த ஸ்டாக் பிரைஸ் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலையோ இல்ல இந்த சப்போர்ட் லெவலையோ பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டாக் பிரைஸ் அதோட டைரக்ஷனை மூவ் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு ஸ்டாக் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லெவல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்க உங்க கவனத்துக்கு கொண்டு வரணும். சோ இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் உங்களோட ரேடார்ல நீங்க வச்சுக்கணும். இந்த பிரேக் அவுட் மட்டும் பத்தாது கைஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் இந்த லெவலுக்குள்ளே வரவும் சான்ஸ் இருக்கு. சோ இதை நீங்க ரேடார்ல வச்சிருந்து பார்க்கணும். இங்கதான் நம்மளோட ரீடெஸ்ட் வருது. ரீடெஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் பிரைஸ் மறுபடியும் கீழே இறங்கி இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குல்ல, இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட் லெவல்ல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஸ்டாக் பிரைஸ் இங்க இருந்து மேல ஏற ஸ்டார்ட் ஆகும். சோ இதுதான் ரீடெஸ்ட். இந்த ரீடெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டபுள் செக் பண்ணிக்கலாம். இந்த பிரேக் அவுட் ரியல் தான், ஃபால்ஸ் பிரேக் அவுட் இல்ல அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சார்ட்ல இது எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாங்க. இந்த சார்ட்டை பாருங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கொடுக்குது. பிரேக் அவுட் கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஸ்டாக் பிரைஸ் மேல ஏறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் பாருங்க, இந்த லெவல்ல இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் இப்போ சப்போர்ட் லெவல் ஒர்க் ஆகும். இந்த சப்போர்ட் லெவல்ல இந்த கேண்டில் சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு பின் பார் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்டாக் பிரைஸ் மறுபடியும் கீழே ஏறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல கீழே இறங்கி இருக்கு. கீழே இறங்கின ஸ்டாக் பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த சப்போர்ட் லெவல்ல ரீடெஸ்ட் எடுக்குது. சோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஸ்டாக் பிரைஸ் செம்மையா மேல ஏறி இருக்கு. இது ரீடெஸ்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கைஸ். நீங்க எங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் சப்போர்ட் எடுக்குது இல்ல, அந்த கேண்டில் ஸ்ட்ராங்கான கேண்டிலா இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அப்படி ஸ்ட்ராங்கான கேண்டிலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கிரீன் கேண்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. சோ எப்போ நெக்ஸ்ட் கேண்டில் இந்த கிரீன் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ நீங்க இங்க என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலுக்கும் கீழே வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு சார்ட் பார்ப்போம். இந்த ஸ்டாக் பாருங்க, இது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த லெவல இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் பிரைஸ் கொஞ்ச நாள் மேல ஏறி இருக்கு. இந்த லெவலுக்கு அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கி வருது. கீழே இறங்கி இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் இப்போ சப்போர்ட் லெவல்ல ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட் லெவல்ல ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இந்த சார்ட்ல நீங்க எங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் இருக்குல்ல, இதுதான் மதர் கேண்டில். இதோட ஹைய பிரேக் அவுட் கொடுக்கும் போது நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த சப்போர்ட் லெவலுக்கும் கீழே வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு சார்ட் பார்ப்போம். இந்த சார்ட் பாருங்க, இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த ரெசிஸ்டன்ட் லெவல இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்க வைப்பீங்க? ஒன்னு ஸ்விங் லோல வைக்கணும். ஸ்விங் லோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இங்க வச்சீங்கன்னா பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலுக்கும் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இதுமே பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டாப் லாஸா தான் இருக்கு. சோ இதனாலதான் நீங்க ரீடெஸ்டுக்காக வெயிட் பண்ணணும். சோ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கை நீங்க உங்களோட ரேடார்ல வச்சுக்கணும். அலர்ட் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். இங்க பாத்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக் பிரைஸ் கீழே இறங்கி வந்திருக்கு. கீழே இறங்கி இந்த சப்போர்ட் லெவல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த கேண்டில் பாருங்க ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டிலா இருக்கு. சோ நெக்ஸ்ட் கேண்டில் இந்த கிரீன் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் கொடுக்கும் போது நீங்க இதுல என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த சப்போர்ட் லெவலுக்கும் கீழே நீங்க வச்சுக்கலாம். சோ கைஸ், இதுதான் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி
ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து நீங்க ஸ்விங் ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டே ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ட் எடுத்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு இது கரெக்டா வரும். ஸோ நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். மறக்காம ஸ்டாக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.